Welcome students. Today's class 11th Maths Chapter 6 Two-Dimensional Analytical Geometry. In previous class we learned to straight lines. So question two straight line given ஆனதுனா அந்த straight lineக்கு equation, slope, parallel, perpendicular இதுக்கான கண்டிஷன்ஸ்னா பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா pair of straight line. ஸோ pair of straight line அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி straight line ஈக்குவேஷன் தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் y = mx + c. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டோட ஈக்குவேஷன். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், y = mx ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய டூ ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஈக்குவேஷனை மாற்றணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா mx - y = 0 ஆர் y - mx = 0 இந்த மாதிரி கிடைக்குங்களா? ஸோ கன்சிடர் டூ ஸ்ட்ரெயிட் லைன். நான் டூ ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் y = m1x, அனதர் ஸ்ட்ரெயிட் லைன் y = m2x ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறோம். தட் இஸ் y = m1x and y = m2x. இதெல்லாம் ஒரே சைடை மூவ் பண்ணிட்டு ஈக்குவேஷனை மாற்றிட்டிங்கன்னா y - m1x = 0 then y - m2x = 0. இது லைன் 1 ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் லைனோட ஈக்குவேஷன். கம்பைன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா போத்தையும் மல்டிபிள் பண்ணணும். தட் இஸ் L1 L2 = 0. போத்தையும் மல்டிபிள் பண்ணால் அது ஈக்குவல் டு 0ன்னு அதுக்கு பேர் கம்பைன்ட் ஈக்குவேஷன். ஸோ மல்டிபிள் பண்ணலாம் y - m1x × y - m2x = 0. மல்டிபிள் பண்ணினீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா y² - m1 + m2 × xy + m1 m2 × x². So இது பார்த்தீங்கன்னா the above equation is the general form of the pair of straight line passing through the origin. origin வழியாக பாஸ் பண்ணக்கூடிய pair of general equation பார்த்தீங்கன்னா ax² + 2hxy + by² = 0. ax² + 2hxy + by² = 0. that is xy னுடைய கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன பண்ணுவீங்க 2h ன்னு அஸ்யூம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி x² உடைய கோஎஃபிஷியன்ட் a ஆகும், y² உடைய கோஎஃபிஷியன்ட் b ஆகும். So it is homogeneous equation of degree 2. So பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த pair of straight line, that is two straight line மல்டிபிள் பண்ண கிடைக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா pair of straight லைனாக இருக்கும். அந்த pair of straight lineங்கிறது y = ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய டூ பேர் ஆரிஜினே பாஸ் பண்ணக்கூடிய pair of straight லைனோட ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ax² + 2hxy + by² = 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா angle between pair of straight line. ஸோ pair of straight line கண்டிப்பாக டூ லைன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, ஸ்லோப்பு கம்மிங்கெலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் தெரியும் நம்மளுக்கு, ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய pair of straight line ஜென்ரல் ஃபார்மு ax² + 2hxy + by² = 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டைப்பில் தான் இருக்குது. டிகிரி 2 தான், பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2 தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியுங்கன்னா x² - sum of the roots into x plus product of the roots = 0ங்களா. அப்படி பார்க்கல sum of the roots அப்படிங்கிறது இங்கே 2h, that is a-வால் டிவைட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு 2h/b, b-ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்படி டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2h/b -2h/bங்கிறது sum of the roots. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a/b. நம்ம எப்படி பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு பிஃபோர்லேயே உங்களுக்கு என்ன பண்ணால் ஜென்ரல் ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு y² - m1 + m2 × xy + m1 m2 = x² பார்த்தோம் இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா a இதனுடைய கோஎஃபிஷியன்ட் a, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிங்கன்னா 2h/b, இந்த b-ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -2h/b. ஸோ இதை நம்ம ஏன்னு அஸ்யூம் பண்ணி வைக்கலாம், உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா a/b. ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கம்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் m1 + m2 = -2h/b, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் m1 m2 = a/b. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரி டிவைடிங் x² அண்ட் சப்ஸ்டியூட்டிங் y/x = m சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா டைப் பண்ணுறதுனால நம்ம எழுதிக்கலாம் ஃபார்முலாவை. ஸோ angle between the pair of straight line = tan theta = modulus of m1 - m2 divided by 1 + m1 m2. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், m1 + m2 தெரியும், m1 m2 தெரியும். ஸோ இதுலேருந்து m2 - m1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த 2h/b a/b சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக tan theta = 2 × modulus of 2 × h² - ab divided by a + b.
ஸோ இந்த ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி இருக்குது இல்லைங்களா, இது கிரேட்டர் தன் 0 இருந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் டிஸ்டிங்க்ட்டு, ஈக்குவல் டு 0 இருந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல் டு இந்த கோஇன்சிடென்ட்டாக இருக்கும். இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஇன்சிடென்ட்டாக இருக்கும். இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் வேறு லைனாக உங்களுக்கு இருந்திருக்கலாம், வேறு லைனாக இருக்கும். இது கோஇன்சிடென்ட்டாக இருக்கும். நாட் லெஸ் தேன் 0னா நோ ரியல் தட்ஸ் இமேஜினரியாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு parallel and parallel ஈக்குவேஷன், கண்டிஷன் ஃபார் parallel, கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர். பேரலல் இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னது, பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்னென்னா பர்பண்டிகுலர் பார்த்தீங்கன்னா tan 90 டிகிரி ஈக்குவல் இன்ஃபினிட்டி டிகிரி, அப்போ கண்டிப்பாக a + b உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கணும். 1/0 that is a plus b equal to 0 which is equal to 1/0 ஈக்குவல் பண்ணிங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a plus b equal to 0 வரும். ஸோ அதே மாதிரி பேரலல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணால் பேரலாக கிடச்சிருக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி நம்ம சாதாரண லைனுக்கு நம்ம கண்டிஷன் ஃபார் பேரலல், கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் படித்தோமோ அதே மாதிரி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலுக்கான கண்டிஷன் ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0, பர்பண்டிகுலருக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா a plus b equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் இல்லாமல் சம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா தட் இஸ் y ஈக்குவல் ms + c ஆர் நம்ம ax + by + c ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா l1x + m1y + n1 ஈக்குவல் டு 0, அனதர் ஈக்குவேஷன் l2x + m2y + n2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன கம்பைன்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். மல்டிபிள் பண்ணி கட்டக்கூடிய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c ஈக்குவல் டு 0. ஸோ கண்டிப்பாக ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணால் எக்ஸ் டைமு ஒய் டைமு கான்ஸ்டன்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுதான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2. இதுதான் உங்களுக்கு என்ன ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா xy டைம் வராது. அப்போ ax² + 2hxy + by² ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு 3 டைம் மட்டும் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த 3 டைம் மட்டும் வரணும்னா ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். எக்ஸ் வந்து ஒய்ங்கிற டைம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணால் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா சால்வ் பண்ணோம். ஒரு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா அப்படிங்கிறதுக்கு இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் நோட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா வெரிஃபை வெதர் த ஈக்குவேஷன் இஸ் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா abc + 2fgh - af² - bg² - ch² ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ இங்கே தான் கொடுத்துருப்பாங்க கண்டிஷன் தட் த ஜென்ரல் செகண்ட் ஈக்குவேஷன் சுட் பி எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த செகண்ட் ஆர்டரில் கொடுத்துருக்கிற இந்த டிகிரி செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க முடியும். ஸோ அதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா abc + 2fgh - af² - bg² - ch² ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம டிட்டர்மன் வைஸ் படித்தோம் அப்படின்னா டிட்டர்மனன்ட் ஆஃப் ahb hbf gfc ஈக்குவல் டு 0. ஸோ இதை பார்த்து இந்த மாதிரி போட்டோம்னாலும் அதுவும் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு இது கிடச்சிரும். abc + 2fgh - af² - bg² - ch² ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குங்களா, 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக நம்மளுக்கு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, பேரலுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a/h + h/b + g/f ஈக்குவல் டு b² ஆர் b² ஈக்குவல் டு abg² ஈக்குவல் டு af². இதெல்லாம் பண்ணால் bg² ஈக்குவல் உங்களுக்கு என்ன ஆகும்னா af². இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் given ஈக்குவேஷன் தான் ரெப்ரசன்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். தென் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × √g² - ac / a × a + b. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி சம் போட்டுக்கலாம். ஆர் இங்கே செகண்ட் இது யூஸ் பண்ணலாம் 2 × √f² - bc / b × a + b. ஸோ இது ரெண்டில் எது போட்டாலுமே அதுக்கான டிஸ்டன்ஸ் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. இது ஆர்டினரியாக பாஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன்.
ஸோ இது வந்து கம்பேர் பண்ணணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுத முடியும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸ் ஒய்ங்கிற பாயிண்ட் ஹெச்எஃப் மைனஸ் பிஜி டிவைட் பை ஏபி மைனஸ் ஹெச் ஸ்கொயர், அதே மாதிரி ஜிஹெச் மைனஸ் ஏஎஃப் டிவைட் பை ஏபி மைனஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா tan இன்வர்ஸ் ரூட் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ கண்டிஷன் ஃபார் ரைட் ஆங்கிள் ஆர் பர்பெண்டிகுலர் கண்டிஷன் a plus b equal to 0. ஸோ pair of straight lineல நம்ம இது வரைக்கும் பார்த்த ரீகால் பண்ணிக்கலாம். the equation of the pair of straight line passing through the origin உடைய பாஸ் பண்ண ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ax square plus 2hxy plus by square equal to 0. angle between the line பார்த்தீங்கன்னா tan theta equal to 2 into root of h square minus ab divided by a plus b. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷன் ஃபார் பேரல் கூடிய கண்டிஷன் h ஸ்கொயர் மைனஸ் ab ஈக்குவல் டு 0, பர்பண்டிகுலர் கண்டிஷன் a plus b ஈக்குவல் டு 0. அதேமாதிரி சம் ஆஃப் த ஸ்லோப்ஸ் m1 plus m2 ஈக்குவல் மைனஸ் 2h by b, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் ஈக்குவல் டு m1 m2 ஈக்குவல் டு a by b. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா the equation of the bisector of the angle between the line x square minus y square divided by a minus b equal xy divided by h. இதெல்லாமே நாங்களாக பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆரிஜினலே பாஸ் ஆகக்கூடிய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ax square plus 2hxy plus by square plus 2gs plus 2fy plus c equal to 0. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் பேரல் a by h equal h by b equal to g by f. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா bg square equal af square அது h square minus ab equal to 0. கண்டிஷன் ஃபார் பர்பெண்டிகுலர் பார்த்தீங்கன்னா a plus b equal to 0. ஒரு ஜென்ரலாக செகண்ட் டிகிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டான இருக்கக்கூடிய கண்டிஷன் abc plus 2hgh minus af square minus bg square minus ch square equal to 0. distance between the pair of straight line distance கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 into root of g square minus ac divided by a into a plus b. அதே மாதிரி 2 into root of f square minus bc divided by b into a plus b. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த ஃபார்முலாவே நம்ம ரீகால் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.4ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த combined equation of the straight line whose separate equation given. நம்மளுக்கு செப்பரேட் ஈக்குவேஷன் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைன் 1 ஈக்குவல் டு 0, செகண்ட் ஈக்குவேஷன் லைன் 2 ஈக்குவல் டு 0. இது செப்பரேட் ஈக்குவேஷன். லைன் 1 ஈக்குவல் டு 0, லைன் 2 ஈக்குவல் டு 0 வர்ற செப்பரேட் ஈக்குவேஷன். லைன் 1 இன்ட்டு லைன் 2 போத்தையும் மல்டிபிள் பண்ணி 0 வச்சோம்னா அது உங்களுக்கு என்னன்னா கம்பைன்ட் ஈக்குவேஷன்களா. ஸோ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கிவன் பார்த்து லைன் கொடுத்துருக்கு x minus 2y minus 3 equal to 0. Second line is also given x plus y plus 5 equal to 0. Combined equation போத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. லைன் 1 இன்ட்டு லைன் 2 equal to 0ங்கிறனால x minus 2y minus 3 இன்ட்டு x plus y plus 5 equal to 0. ஃபஸ்ட் எடுத்து 3 மல்டிபிள் பண்ணிடுங்க. செகண்ட் y டைம் எடுத்து 3 மல்டிபிள் பண்ணணும். அடுத்து கான்ஸ்டன்ட் எடுத்து 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் xy minus 2y square plus 2x minus 13y minus 15 equal to 0. இந்த மாதிரி xy டைம் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ தட் த இப்போ ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கிவனாக இருக்குது. ஸோ தட் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ரெப்ரசன்ட் ஏ பேரலல் லைன். இது பார்த்தீங்கன்னா பேரலல் லைனை ப்ரூவ் பண்ணணும். ஸோ பேரலல் லைனை உங்களுக்கு என்ன தெரியுன்னா h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0ங்களா. கண்டிஷன் ஃபார் பேரலல் பார்த்தீங்கன்னா h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ கம்பேர் ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ப்ளஸ் 2gs ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 கம்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு abh தேவை. நமக்கு gfc கூட நீங்கள் ஃபைன் பண்ண அவசியம் இல்லை. a பார்த்தீங்கன்னா 4, h2, b பார்த்தீங்கன்னா 1. ஸோ h ஸ்கொயர் மைனஸ் ஏபிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணால் 4 minus 4 equal to 0. ஸோ 0 சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால the given pair of straight line is parallel line. இது parallel லைனாக தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ தட் ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கிவனாக இருக்குது இஸ் பர்பண்டிகுலர் நம்மளுக்கு கரெக்ட் தெரியும் a plus b equal to 0. ஸோ அப்போ இதில் வந்து ஏங்கிறது 2, பிங்கிறது -2. அப்போ a plus b equal to 0ங்கிறது 2 minus 2 equal to 0 கிடைச்சிருச்சனால the given pair of straight line is perpendicular lines. ஸோ 3 கொஸ்டின் பேசிக் கான்செப்டாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ லைன் 1 நம்மளுக்கு செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்கீங்கன்னா பேரலல், தேர்டு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஸோ தட் த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ். நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்தர் த ஆங்கிள் பிட்வீன் தம் அதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் லைன் ப்ரூவ் பண்ணணும்.
நம்மளுக்கு இன்டர்செக்டிங் லைன் பேரலல் லைனாகவே இது கண்டிப்பாக இன்டர்செக்டிங் தாங்க. ஒன்றா பர்பண்டிகுலராக வரலாம், ஆர் இப்படி கிராஸ் இன்டர்செக்ட் ஆகும், பர்பண்டிகுலராக இன்டர்செக்ட் ஆகிட்டு போகலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேரலுக்கான கண்டிஷன் போடுவோம். பேரலுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாவே கண்டிப்பாக அது இன்டர்செக்டிங்காக இருக்கும். எய்தர் இன்டர்செக்டிங் ஆர் பர்பண்டிகுலராக வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கல நம்மளுக்கு இது ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணிடுங்க. ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர்டு ப்ளஸ் 2gs ப்ளஸ் 2fy ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு 2, h ஈக்குவல் டு -1/2, b பார்த்தீங்கன்னா -3, 2gங்கிற இடத்துல -6 இருக்குது. அப்போ g -3, 2fங்கிறது 19, f 19/2, cங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா -20. ஸோ நான் h ஸ்கொயர் மைனஸ் ab, h ஸ்கொயருங்கிறது -1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ab, ஏக்கு பதில் 2, பிக்கு பதில் -3, அப்போ 6. எல்சிஎம் எடுத்து நம்ம போட்டோம்னா 25/4 கிடச்சிது. இது நாட் ஈக்குவல் டு 0, கண்டிப்பாக நாட் பேரலல். பேரலல் என்னவே உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? எய்தர் இன்டர்செக்டிங் பர்பண்டிகுலராக இருக்கலாம் ஆர் இன்டர்செக்டிங்காக இருந்திருக்கலாம். ஸோ த கிவன் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஆங்கிள் கண்டுபிடிக்கணுங்களா? ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா tan θ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் மைனஸ் ab டிவைடட் பை a ப்ளஸ் b. ஸோ நம்மளுக்கு ஹச்னுடைய வேல்யூ தெரியும், -1/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏபியினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -6 கிடைக்கும். ஸோ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 6/2 -3. ஸோ அதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். 24 + 1 25/4, ரூட் எடுத்துட்டா 5/2 கிடைக்கும். அவுட்டர் ஒரு 2 இருக்குது, 2 -3 -1 கேன்சல் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் -5. ஸோ மாடுலஸ் ஆஃப் -5ங்கிறது 5 தான். இப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 5 உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். Prove that the equation of the straight line passing through the origin, each of which makes the angle alpha with the straight line y equal to x is answer கொடுத்திருக்காங்க. x square minus 2xy secant all 2 alpha plus y square equal to 0. நமக்கு இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய 2 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனுக்கிட்ட ஆல்ஃபாங்கிற ஏங்கிளை மேக் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் சைடில் y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனு, இது ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய அனதர் 2 ஸ்ட்ரெயின் எடுத்துக்கணும். இந்த y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன்லேருந்து இந்த ஃபஸ்ட் லைன் ஆல்ஃபாங்கிற ஏங்கிள், இதுவும் ஆல்ஃபாங்கிற ஏங்கிளை மேக் பண்ணுது. ஸோ அப்படி மேக் பண்ணையில் உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் என்ன ப்ரூவ் பண்ணால் x² - 2xy ப்ளஸ் 2xy சீக்கன் 2 ஆல்ஃபா ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு கொஸ்டின் படி பார்க்கல இந்த டயக்ராம் போட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இது ஒய் ஈக்குவல் எக்ஸுங்கிற லைனு. நம்மளுக்கு 2 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குங்களா, ஒரு லைன் இங்கே அசியூம் பண்ணியிருக்கு, இன்னொரு லைன் இது அசியூம் பண்ணியிருக்கு. இது வரக்கூடிய ஸ்லோப் m1, இந்த லைன் வரக்கூடிய ஸ்லோப் m2 அசியூம் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நம்மளுக்கு y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன், தட் இஸ் இந்த y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன்லேருந்து இந்த 2 நம்ம லைன் ட்ராப் பண்ணியிருக்கிறீங்களா, அந்த ஆரிஜினல் இந்த லைன் உங்களுக்கு ஆல்ஃபா ஏங்கிளை மேக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த y ஈக்குவல் எக்ஸுங்கிற லைன் எக்ஸ் ஆக்சிஸ் கூட எவ்வளோ ஏங்கிளை மேக் பண்ணுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ y ஈக்குவல் எக்ஸ்னா y ஈக்குவல் mx, m ஈக்குவல் 1னா நம்மளுக்கு m ஈக்குவல் tan θ படிச்சிருக்கோம். அப்போ தீட்டா ஈக்குவல் 45 டிகிரி. ஸோ பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் எக்ஸுங்கிற லைனு ஆரிஜின் கோட, தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கூட உங்களுக்கு 45 டிகிரி ஏங்கிளை மேக் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே ஆல்ஃபான்னு தெரியுங்களா, அப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபான்னு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் மட்டும் வேணும்னா 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. லைன் m2னுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. ஸ்லோப் m1 இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லைனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா. இது ஃபுல்லாக பார்க்கல 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா. இது m1 ஸ்லோப் இருக்கக்கூடிய லைனுடைய ஈக்குவேஷன், m2 ஸ்லோப் இருக்கக்கூடிய லைனுடைய ஈக்குவேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டயக்ராம் வந்து பாருங்கள் POQ ஈக்குவல் டு POR கரெக்டுங்களா? POR ரெண்டுமே நம்மளுக்கு என்ன தெரியுங்க, ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் தெரியுங்களா? ஸோ அடுத்து பார்க்கல QOXங்கிறது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா. தட் இஸ் m1 ஈக்குவல் டு tan தீட்டாங்களா, இது தீட்டா மட்டும் தெரியும். m1 ஈக்குவல் tan தீட்டானா tan 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ அதே மாதிரி m2 ஃபைன் பண்ணணும். இது ஃபுல்லாக 45 டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும், இது மட்டும் ஆல்ஃபான்னு தெரியும். அப்போ இந்த பார்ட் 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபாங்களா, அப்போ ROX அப்படிங்கிறது 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. அப்போ m2ங்கிறது tan ஆஃப் 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. நம்மளுக்கு கொஸ்டினில் ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய 2 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கணும், தட் இஸ் y ஈக்குவல் டு m1x அண்ட் y ஈக்குவல் டு m2x. ஸோ இது அப்படியே ஒரே சைடு மல்டிபிள் பண்ணால் ஈக்குவேஷன் என்ன, y மைனஸ் m1x இன்ட்டு y மைனஸ் m2x ஈக்குவல் டு 0.
ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணால் y ஸ்கொயர் மைனஸ் m1 ப்ளஸ் m2 இன்ட்டு xy ப்ளஸ் m1 m2 இன்ட்டு x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு m1ங்கிறது நம்மளுக்கு தெரியுங்களா, tan ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா, m2ங்கிறது tan ஆஃப் 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இது tan a மைனஸ் பிங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்போ tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 ப்ளஸ் tan a tan b. tan 45 டிகிரிங்கிறது நம்மளுக்கு 1 ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ் tan 45 டிகிரி 1. அப்போ 1 இன்ட்டு tan ஆல்ஃபா ஈக்குவல் tan ஆல்ஃபா. அப்போ 1 மைனஸ் tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா. ஸோ அப்போ m1 அப்படிங்கிறது tan 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபாவாங்களா, இது tan a ப்ளஸ் பிங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்போ tan a ப்ளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a tan b. tan 45 டிகிரி ப்ளஸ் tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் tan 45 டிகிரி tan ஆல்ஃபா. tan 45 டிகிரியோட வேல்யூ 1 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபான்னு கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு இதில் m1 ப்ளஸ் m2வும் m1 m2 வேணும். அதை போதையும் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் இதுதான் தேவையான உங்களுக்கு ஈக்குவேஷன். நம்மளுக்கு ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய 2 ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கணும். அந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனுக்குள்ள ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை மேக் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போட சொல்லியிருக்கு. ஸோ அப்போ அந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துருக்கிறோம். இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் m1x அண்ட் m2x. இது பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு ஆல்ஃபா ஆங்கிளை மேக் பண்ண மாதிரி டயக்ராம் போட்டிருந்தோம். அதை வச்சு நம்ம m1 m2 மட்டும் ஃபைன் பண்ண போது இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. சம் ஆஃப் m1 ப்ளஸ் m2ங்களா, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 tan ஆல்ஃபா. அதேமாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணியில் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கும். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 2 tan ஆல்ஃபா ப்ளஸ் 2 tan ஆல்ஃபா மைனஸ் 2 tan ஆல்ஃபா கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கும். 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை இங்கே a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிறனால 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் இருக்குது. அப்படி டினாமினேட்டில் மூவ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இதோட ரெசிப்ரோக்கல் தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடச்சிடும். நம்மளுக்கு அதில் ட்ரிக்னாமெட்ரியே படிச்சிருக்கிறோம். cos 2a ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan. நம்மளுக்கு cos 2aக்கு 3 ஃபார்முலா இருக்கும். சைனுக்கு வச்சு ஃபார்முலா இருக்குது, காஸ் வச்சு ஃபார்முலா இருந்தது. தட் இஸ் 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1. தட் இஸ் 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1நாலும் cos 2a தீட்டா தான். அதே மாதிரி 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டானாலும் cos 2 தீட்டா தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan வச்சு பார்க்கையில் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டானாலும் cos 2 ஆல்ஃபா தான். ஸோ டினாமினேட்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம், cos 2 ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். இதை cos 2 ஆல்ஃபா நியூமினேட்டரில் மூவ் பண்ணினா உங்களுக்கு என்ன 2 secant 2 ஆல்ஃபான்னு கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி m1 m2 போத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நியூமரேட்டர் டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடச்சிடும். இப்போ ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. m1 ப்ளஸ் m2 பதில் என்ன பண்ணோன்னா 2 secant 2 ஆல்ஃபாவும் m1 m2 பதில் 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன் படிச்சிடும். ஸோ ஆர்டராக மாற்றி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2xy secant 2 ஆல்ஃபா ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1,3 பர்பண்டிகுலர் டு த லைன்ஸ் 2x minus 3y plus 1 equal to 0 and 5x plus y minus 3 equal to 0. நம்ம இதில் என்ன பண்ண பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ த பாசிங் த்ரூ த பாயிண்ட், நீ கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா 1,3 வழியாக பாஸ் ஆகும். அண்ட் பர்பண்டிகுலர் டு த லைன்ஸ், இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பர்பண்டிகுலர் லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது பேரலாக மாற்றினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கூட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருந்தாங்களா. ஸோ பேரலாக மாற்றினா இந்த கிவன் லைனுடைய ஈக்குவேஷன் 2x minus 3y plus 1 equal to 0. The same 5x plus y minus 3 equal to 0. ஸோ இதனுடைய பர்பண்டிகுலர் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கணும் 10th 11thலேயே. ax plus by plus c equal to 0. இதோட பர்பண்டிகுலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா bx minus ay plus k equal to 0ங்களா. ஸோ அந்த மாதிரி மாற்றியில் கோஎஃபிஷியன்ட் சேவ் பண்ணால் போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3x plus 2y plus k equal to 0. இது 1,3 வழியாக பாஸ் ஆகிறதுனால கேனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1,3 எக்ஸுக்கு பதில் 1 ஒய்க்கு பதில் 3 போட்டியில் 9 plus k equal to 0, k equal to minus 9. the same அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் பார்க்கல x minus 5y plus k equal to 0. it passes 1,3 வழியாக பாஸ் பண்ணியில் 1 minus 15 plus k equal to 0, k equal to 14 கிடச்சிடும். therefore the equations are
நம்மளுக்கு அந்த பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடல 3x + 2y - 9 = 0. இங்கே கேனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா x - 5y + 14 = 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு கம்பைன்ட் ஈக்குவேஷன் வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3x + 2y - 9 × x - 5y + 14 = 0. ஃபஸ்ட்டு 3x எடுத்து 3 டைம் மல்டிபிள் பண்ணிடுங்க. 2y எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். -9 எடுத்து மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிடும். இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ண அப்படின்னா 3x² - 13xy - 10y² + 33x + 73y - 126 = 0. Next பார்த்தீங்கன்னா 7th question. Find the separate equation of the following pair of straight line. நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு L1x + M2x + L1x + M1x + N1 = 0. அதே மாதிரி L2x + M2x + N2 = 0ங்கிறது செப்பரேட் ஈக்குவேஷன் தான். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் கம்பைன்ட் ஈக்குவேஷன். ஸோ அதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இருந்திருக்கு. அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷனில் வந்து நம்மளுக்கு செப்பரேட் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா இந்த கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3x² + 2xy - y² = 0. நம்ம ஃபேக்டர் பண்ணுங்களா, மல்டிபிள் பண்ண -3 ஆட் பண்ண 2. ஸோ அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 3 - 1. ஸோ இதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சென்டர் டைமில் 3xy - xyன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 3x². இந்த நம்மளுக்கு 2xy இருக்கு இல்லைங்களா, அந்த 2xy மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 3xy - xyன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் மட்டும் போட்டிருக்கு. -y² = 0. இதெல்லாம் 3x காமன் எடுக்கலாம். செகண்ட் டைமில் இருந்து -y காமன் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3x × x + y - y × x + y கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா x + y காமன் அவுட் எடுத்துனா 3x - y = 0. ஸோ செப்பரேட்டாக போட்டிங்கன்னா that is line 1 line 2 = 0 இருக்குது. அப்போ L1 = 0 L2 = 0ன்னு போட்டால் அது செப்பரேட் ஈக்குவேஷனாக மாறிடும். இதுக்கு ஆல்டர்னேட் நம்ம வேதிக் மெத்தட்லேருந்தே பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்க உங்களுக்கு என்ன வேணால் மல்டிபிள் பண்ண -3 ஆட் பண்ண 2. அந்த 2 நம்பர் பார்க்க உங்களுக்கு என்னென்னா 3 - 1. ஸோ இது அப்படியே தான் இங்கே போட்டிருக்கோம். இதுக்கு என்ன ஆகுனா ஃபஸ்ட் நம்பர் 3 இருக்கிறனால 3 டிவைட் பண்ணிக்கிறாங்களா. அப்போ 3 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 1/1 கிடச்சிடும். இங்கே -1/3ங்களா. நம்மளுக்கு நம்ம 10லாம் பார்க்க ஒரு x மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா xy இருக்குது. x மட்டும் இருக்குது. நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டினாமினேட்டில் x ஆட் பண்ணி தட் இஸ் x + 1ன்னு போடுவோம். அதே மாதிரி 3x - 1ன்னு போடுவோங்களா. இங்கே ஒய்யும் சேர்ந்து வேரியபிள் வரனால டினாமினேட்டர் வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் x வேரியபிளும் நியூமரேட்டர் வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டுக்கு y வேரியபிள் போட்டு டைரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணி 1/1 x + y. இங்கே 3x - y = 0. இங்கே தான் டைரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம். இவ்வளோ ஸ்டெப் போடுறதுக்கு நம்ம ஸ்டார்ட்டில் போடுறது முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். 6 × x - 1 2 + 5 × x - 1 × y - 2 - 4 × y - 2 = 0. நம்ம இந்த ப்ராக்கெட் டைமை கேப்லேஷன் வச்சுக்கலாம். கேப்லேஸ் = x - 1 அதே மாதிரி கேப்லோய் = y - 2. ஸோ இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணியில் 6x² + 5xy - 4y² = 0. இதை பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பண்ணிக்கலாம். ஃபேக்டர் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ண -24 ஆட் பண்ண 5. அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 8 - 3ன்னு கிடச்சிரும். 8 - 3 கரெக்டுங்களா. 8 3s are 24. 8 - 3 5. ஃபஸ்ட்டு 6 இருக்கனால 6 டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே -1/2 வரும். இங்கே 4/3 வரும். டினாமினேட்டர் x ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே கேப்லைனால இப்போ 3x + 4y. அதே மாதிரி 2x - y. அப்போ 3x + 4y = 0. 2x - y = 0. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கேப்லஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்மால் சேஞ்ச் பண்ணணும். கேப்லஸ் ஸ்கொயரில் x - 1 கேப்லைக்கு y - 2 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த 3 இன்னர்லாம் மல்டிபிள் பண்ணிடுங்க. 4 இன்னர்லாம் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 3x - 3 + 4y - 8 = 0. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 3x + 4y - 11 = 0. இந்த சேம் இதை இன்னரில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x - 2 - y + 2 = 0. 2x - y = 0. இந்த செப்பரேட் ஈக்குவேஷன் 3x + 4y - 11 = 0. அதே மாதிரி 2x - y = 0 கிடைச்சிடும். இதெல்லாமே உங்களுக்கு ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ் டைம் கிடையாது, ஒய் டைம் கிடையாது. இங்கேயே மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ax² + 2hxy + by² அந்த டைப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் நாட் பாசஸ் த்ரூ ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகாது. தட் இஸ் பார்த்தீங்கன்னா இதில்
ax square plus 2hxy plus by square 2gh 2fy plus c equal to 0 அந்த கான்செப்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப் உங்களுக்கு கொஸ்டின் வரையில் ஃபஸ்ட்டு 3 டைம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ரெடி பாஸ் பண்ணக்கூடியது ஃபஸ்ட் 3 டைம் பாருங்களேன், அதை எடுத்து ட்ரைன் பண்ணல 2x square minus xy minus 3y square. இங்கே மல்டிபிள் பண்ணால் -6 ஆட் பண்ணால் -1. அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா -3 × 2 கிடைக்கும். -3 × 2 -6 -3 + 2 பார்த்தீங்கன்னா -1. ஃபஸ்ட் நம்பர் 2 இருக்கிறனால 2 டிவைட் பண்ணிடுங்க. 2 டிவைட் பண்ணால் 1/1 கிடச்சிரும். அப்போ 2x - 3y x + y கிடச்சிரும். 2x - 3y + x + y. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 வேல்யூ 3 டைம் எடுத்து போடுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா xy டைம் x² y² டைம்னா உங்களுக்கு ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த xy டைம்லாம் வேணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். தட் இஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் L, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் M. ஸோ பார்க்கல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 டைம் மட்டும் உங்களுக்கு அது கிடைக்குதுங்களா. ஃபுல் ஈக்குவேஷனுமே எடுத்துகிட்டு அப்படின்னா இந்த xy கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா போத் லைனுடைய ஈக்குவேஷன் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகிருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா LMன்னு வச்சுருக்கோம். அந்த LM கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து போட்டோம்னா உங்களுக்கு செப்பரேட் ஈக்குவேஷனாக கிடச்சிரும். ஈக்குவேட்டிங் x y கான்ஸ்டன்ட் xy கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா -6 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -6. இங்கே எக்ஸை கான்ஸ்டன்ட் கூடையும் இந்த எக்ஸை கான்ஸ்டன்ட் கூடையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் டைம் கிடச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 2m 1l. அப்போ 2m + 1l = -6. இது எக்ஸ் டைமுங்களா. இதே மாதிரி ஒய் டைம் பார்க்குறாங்களா, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் 19. ஸோ ஒய் போட்டாச்சு. இங்கே ஒய் பார்த்தீங்கன்னா -3m. இங்கே ஒய் பார்க்கையில் இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிபிள் பண்ணிடலாம். -3m + l = 19. கான்ஸ்டன்ட் பார்க்கையில் LM = -20. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம். 1 - 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்க. செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணியில் கேன்சல் ஆகிட்டு 5m = -25 கிடைக்கும். அப்போ m = -5. m -5ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஆர்க்கு என்ன போடலாம். ஃபஸ்ட்டில் போட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -10 + 6 l = 0. l -6 + 10 = 4ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ LM கண்டுபிடிச்சிட்டோங்களா. Lக்கு 4, Mக்கு -5ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் ஈக்குவேஷன். இந்த Lக்கு அதில் 4ஐயும் Mக்கு அதில் -5ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் ஈக்குவேஷன். இதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவன் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ அந்த கிவன் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு XY டைம் ஈஸியாக டைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 டைம் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு XY டைம் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த எக்ஸ் கான்ஸ்டன்ட் டைம் வரி x² y² xy டைம் இது மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடிய லைனுடைய ஈக்குவேஷன் XY கண்டுபிடிச்சிடலாம். XY டைம் கான்ஸ்டன்டாக இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அதான் நம்ம என்ன பண்ணிங்கன்னா LMன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த LM நீங்கள் ஆட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். The slope of one of the straight line is twice that the other. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கு. இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 2 ஸ்லோப் கண்டிப்பாக இருக்கலாம், M1 M2. ஸோ அந்த M1 M2ல ஒன் ஸ்லோப் இஸ் டுவைஸ் த அதர் அப்படின்னா M1 = 2 × M2 ஆர் M2 = 2 × M1 அப்படின்னா போட்டுக்கலாம். கொஸ்டினில் கிவன் படியானா ஒன் ஆஃப் த ஸ்லோப் ஆஃப் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஒரு ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டுவைஸ் தட் த அதர் ஸ்லோப்னுடைய 2 டைம்ஸ் தான் உங்களுக்கு ஒரு ஸ்லோப் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நம்மளுக்கு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா தெரியும். M1 + M2 = -2h/b. அதே மாதிரி M1 M2 = a/bன்னு தெரியுங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவன் கண்டிஷன் M1 பதில் 2m2 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3m2 = -2h/b, M2 = -2h/3bன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2m2² = a/b, M2² = a/2b. இந்த 1 2 கம்பேர் பண்ணிவிட இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாங்களா. இதை ஸ்கொயர் பண்ணியில் M2² ஈக்குவல் ஆகிடும். அப்போ -2h/3b the whole square = உங்களுக்கு என்ன அப்படின்னா a/2b. இது சின்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதை கொண்டு போய் என்ன பண்ணலாம், இந்த சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்படி என்ன பார்க்கலாம். ஸோ -2 பண்ணால் +, 2 பண்ணால் 4, அதே மாதிரி 4h² 9b² = a/2b. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 8h²b = 9ab². b போத் சைடும் காமனாக இருக்குது, ஒரு டைம் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 8h² = 9ab. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ தட் அவங்களே கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கு. 8h² = 9ab தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ தட் தான். 9th கொஸ்டின் 3h² = 4ab. இதுலேயும் அதே தான் கண்டிஷன் தான். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்லோப் இஸ் 3 டைம்ஸ் த அதர். நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் 2 டைம்ஸ் கொடுத்துருக்கு, இப்போ 3 டைம்ஸ் கொடுத்துருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ M1 = 3m2. நம்மளுக்கு சம் ஆஃப் த ஸ்லோப் தெரியும் ஃபார்ம்லாம், அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தெரியும். எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கு சம் பார்த்தீங்கன்னா M1 + M2 = -2h/b,
ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா m1 m2 ஈக்குவல் a by b. ஸோ m1 பதில் 3m2 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் 4m2 ஈக்குவல் -2h by b, m2 ஈக்குவல் -2h by 4b. அதே மாதிரி m2 ஸ்கொயர் ஈக்குவல் a by b, m2 ஈக்குவல் உனக்கு ப்ளஸ் ஸ்கொயர் ஈக்குவல் a by 3b. ஸோ அப்போ m2 வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா -2h divided by 4b the whole square equal a by 3b. இது ஸ்கொயர் பண்ணியில் 4h square by 16b square equal a by 3b. ஸோ இங்கே b ஒரு டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா h square divided by 4b equal to a by 3 மட்டும் கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3h square equal to 4ab. ஸோ இதோட இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரிமைனிங் சம்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.